வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது டை, அதாவது முடிக்கு டை அடிக்கிறது. இப்போ எல்லாருமே யூத் முதல் யூத் இல்லாமலும் தலைமுடி நிறச்சிருது. அப்போ நிறச்சிறதுனால எல்லாருமே இப்போ கம்பல்சரி டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளை முடி வந்துட்டு அப்படின்ட்டு சில பேர் அடிக்காமலே அது பாட்டு இருக்குது, முடி அடித்தா வம்பா போயிடும் அப்படின்ட்டு விட்டுருதாங்க. சில பேர் சாதாரண தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஏதாவது ஒரு ஆயிலை வாங்கி தேய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் சில பேர்கள் நான் உட்பட நான் கூட இப்போ டை அடிக்கிறது இல்லாமல் அந்த செம்பருத்தி இலைகள் அந்த மாதிரி கருப்பல்ல அடித்து போயிட்டுருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெர்பல் அடிக்கிறதுனால நமக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு கண் சிகிச்சைக்கு நம்ம போகும்போது முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வெள்ளை நிறத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ளை நிறத்துன்னு எதனால் அதுன்னு சொல்கிறாங்க, சாதாரண 40 வயசு ஆகிட்டாலே எல்லாருக்கும் வரக்கூடிய வெள்ளை நிறத்துன்னு சொல்லிடுறாங்க. ஏன் முன்னோர்கள் காலத்தில் இந்த வெள்ளை நிறத்து உண்டா? ஒரு சில பேர் உண்டு, கண்ணாடி போட்ட தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி குறிப்பிட்ட ஒரு ஆளை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எல்லாரையும் இப்படி சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி குழந்தைகள் முதல் கண்ணாடி போடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துவிட்டது. அதற்கு காரணம் என்ன? சத்து குறைபாடு. அன்றைக்கி நம்ம பழைய சோறை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பழைய சோறு, உள்ளி, இந்த 2 தான் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பழைய சோறு வந்துடக்கூடாதேன்னு பொங்குதாங்க எல்லாருமே. ஒரு சில பேர் வச்சுக்கிடுங்க, எல்லாரையும் சொன்ன தப்பாக போயிடும். ஒரு சில பேர் நைட்டு பழைய சோறு வரக்கூடாது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி அளவாக போடுதாங்க. இது மத்தியானத்துக்கு, இது இரவுக்கு, அதுக்கு மேலே மிஞ்சிடக்கூடாது பழையதுக்கு அப்படின்ட்டு கணிப்பாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏன் சொல்கிற வரேன்னா, இதுவும் ஒரு தலைமுடிக்கு காரணம்தான். அதாவது வெள்ளை முடி வர்றதுக்கு காரணமாகவே அமைகிறது. இதற்கு நம்ம இப்போ டை அடிக்கிறதுனால உடனே கிளம்பணும். ஒரு ஃபங்க்ஷன் வருது, அது யாராக இருந்தாலும் சரி, விவிஐபியாக இருந்தாலும் சரி, சாதாரணப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் போகணும். உடனே என்ன பண்ணுறாங்க, குயிக்காக என்ன இருக்குது, டக்குன்னு தைச்சிட்டு டக்குன்னு சேம்பு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க. இது நாளடைவில் சில பேருக்கு முடியே இல்லாமல் போயிடும், இருக்கிற முடியும் இல்லாமல் போயிடும். சில பேருக்கு ஃபுல்லாக வெள்ளை முடி போயிடும். சில பேருக்கு உருந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 40 வயசில் வரும்போது கண் பார்வை குறைபாடு வரும். எப்படி இருந்தாலும் அதில் கெமிக்கல் இருக்கா இல்லையா, எந்த கம்பெனியும் நம்ம சொல்ல முடியாது. கெமிக்கல் இருக்கா இல்லையானா இருக்குது. அப்போ ஹெர்பலில் இது கெமிக்கல் இருக்காது, ஆனால் இல்லை. அப்போது கெர்பலில் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புகள் இல்லை. அப்போ சில பேர் இதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டையும் வேண்டாம், இந்த கெர்பலும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த கண்மை இருக்குல்ல, அந்த கண்மையை மட்டும் நான் அப்பப்போ தடவிக்கிடுவேன், பென்சிலை வச்சு மீசையிலையும் இதுலேயும் நான் தடவிக்கிட்டு அப்போ அந்தந்த நேரத்துக்கு நான் போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க இன்றைக்கி ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அதாவது எல்லாத்துக்கும் பயம் வந்துடுச்சு இதனால். அதனால் மேக்ஸிமம் கெர்பல், இந்த மாதிரி பென்சில் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதனால் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பலன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வையிலேருந்து நமக்கு வெள்ளை நிறத்துலேருந்து கிட்டப்பார்வை, துறப்பார்வை இதிலேருந்து தப்பிக்க நேரிடும். அதனால் இதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். சென்னையில் கூட போன வருஷம் நான் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்காண்டி போயிருக்கும்போது, சென்னையில் இறங்கின உடனே ஒரு ஆள் மணியை தர கேட்டார். சரி, நான் வாசி கட்ட மாட்டேன், உடனே செல்லை பார்த்துட்டு மணி சொன்னேன். சொன்னோடனே ஆச்சரியாகிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஆள் பக்கத்தில் வந்தார். உங்கள் விக்கு நல்லா இருக்குதே, எவ்வளோ, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டார். எனக்கு முதல்ல எடுத்தோடனே புரியலை, என்னது அப்படின்ட்டு, விக்கா, ஓ தலைமுடியத்தை அப்படி விற்குன்னு சொல்கிறாங்கன்னா, சரி விக்கு எங்கே வாங்கினீங்க அப்படின்னா, எனக்கு வாங்கணும் அப்படின்னா, இது விக்கு இல்லை, ஒரிஜினல் தான் அப்படின்னா, ஓ சாரி சார் அப்படிங்கிறாங்க. நான் என்னடாண்ணா, சென்னைக்கு போகிறேன், நல்லா சூப்பராக நீட்டாக போவோம் அப்படின்னு நம்ம போனால், அவன் என்னடாண்ணா அங்கே கேட்குறான், உங்கள் விக்கு எவ்வளோன்னு கேட்டான். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நாடு போய்கிட்டு இருக்கிறது. அதனால் இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா கருவேப்பிலை துவையல் சாப்பிடுங்க, கண்ணுக்கு நல்லது, தலைமுடிக்கும் நல்லது. அதே மாதிரி சுத்தமான நயமான தேங்காய் எண்ணெய் வாங்கி தேய்த்தால் நல்லது. அத்துடன் வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக
நல்ல எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி குளிங்க. அந்த மிக்ஸ் பண்ணி குளிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. எல்லா இடங்களையுமே தேய்த்து ஒரு அரை மணி நேரம் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிங்க, பிரமாதமாக இருக்கும். எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து அனைத்துக்கும் இது உதவும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக இன்றைய காலைய பொழுதில் உங்களுக்கு ஒரு காணிக்கையாக வைக்கிறேன். நன்றி.